வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள் தோட்டம் இது பூராமே விதப்பு நாற்று விதைச்சிருக்கோம். நடலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருப்பு 2 கருமரம் மரம், அது ஓடை, மழை பெஞ்சால தண்ணி வருது. பால் மாடு. எங்களுக்கு போர் அடித்து அந்த தொட்டியில் தவி குளிச்சுக்கிறோம். பாருங்கள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்சம் மழை காலம் ஆச்சு, தண்ணி பஞ்சம் இல்லை. தண்ணி அப்படியே சில்லு நைஸாக இருக்குது. பாருங்கள் காலங்காத்தால் வெயில் சன்ரைஸ் வருது. தென்னை மரம், அமைதியான சூழல், இயற்கை காற்று நல்லா இருக்குது. டெய்லியும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இங்கே வந்தோம்னா அன்னைக்கு அந்த நாளே சூப்பராக இருக்கும். ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும். வாழை மரம் அங்கே தெரியுது. என் கோழி கூடு. சிட்டியில் இருக்கேன். ஆனால் சிட்டியில் பொழுது பொல்லாமல் போகுது. ஏன்னா 8-9 மணி 10 மணி நம்ம அந்த மிஷின் லைஃபு ஒரு நாள் என்று வேகமாக போயிடுவாங்க. இங்கே ரொம்ப நேரமாக இருக்குது. ஒரு நாள்ன்றது ரொம்ப என்னடா பொழுது போகல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் கிராமத்தில். ஆனால் நல்லா இருக்கும். 2 நாள் இருந்தாலும் ஒரு மனசு திருப்தியாக நல்லா ஆயிரும். 20 நாள் ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகும் இது வர வயலாக இருக்கிறதுக்கு. முன்னாடி ஆடு வச்சு அறுத்து அதை கருது அடிப்போம். அடித்து அதை சொலதில் புடைச்சி மரக்காலை அளந்து போட்டு மூட்டையை போடுவோம். இப்போலாம் மிஷின் வந்துருச்சு. அதுக்கு அறுவை மிஷினு ஃபுல்லாக அதுவே அறுத்து அதுவே கொட்டி விட்டுரும். நம்ம மூட்டையை மட்டும் போட்டு கொண்டு போயிட வேண்டியது. ஆட்களுக்கு வேலையெல்லாம் போச்சு. பாருங்கள் சுற்றி வயல் இருக்கிறேன். ஆனால் இதுக்கு இந்த நெல்லுக்கு நம்ம முதலீடு அதிகம். ஆனால் வருமானம் கம்மி தான். அந்த டயத்தில் விலை கிடச்சா ஓரளவு மிஞ்சல் இல்லாட்டி முதலீடு தான் வரும். முதலீடு போட்டது வரும், அவ்வளோதான். அந்த வேட்டு பட்டாசு போடுறாங்க. ஏன்னா அந்த கொக்கு இதெல்லாம் விரட்டுறதுக்கு. இதான் ஒத்த வீடுன்னுவாங்க. ஒத்த வீடுனா ஒரு வீடு காட்டு பகுதியில் கட்டி இங்கே குடியிருப்போம். ஒத்த வீடுன்னுவாங்க. முன்னாடி காலத்தில் எதுவுமே இருக்காது. இப்போலாம் வீட்டுக்கு டிவி வந்துருச்சு. பொழுதுபோக்கு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்துட்டால் நம்ம செல்லை தொடுறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா நம்ம இந்த இதை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைகளோட அந்த ஆடு மாடுகளோட விளையாண்டுக்கிட்டு அதிலே பொழுது போயிடும். இருக்கிற மக்கள் கரெக்டாக 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அதாவது வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் நைட்டு 8 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. ஓடை, இந்த ஊர் ஓடை பாருங்கள். இதில் அந்த மலையில் மழை பெஞ்சால் இந்த ஓடையில் தண்ணி வந்துடும். இந்த ஓடை வழியாக தண்ணி இப்படியே போய் எங்கள் கம்மா பெரியும். அந்த கம்மா பெருச்சுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு நெல்தடி நீர் எல்லாமே வந்துடும். கிணறு எல்லாத்துலேயுமே தண்ணி. இப்போ கரெக்டாக 8 மணி ஆச்சு. இன்னும் பனி ஃபுல்லாக இருக்குது. பனி அவ்வளோ குளிராக இருக்குது. நவம்பர் மாதத்தில் மழையும் பெய்யுது, பனியும் விழுகுது. அதனால் மக்களுக்கு நிறையா வியாதிகள் தான் வருது. ஃபுல்லாக இருமை, காய்ச்சல் இந்த மாதிரி தான் இருக்குது. சளி நிறைய பாருங்கள். தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எங்கள் கிணறு இது ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. ஃபுல்லாக வாழைத்தோப்பு, தென்னை மரம் தான். சின்ன வயசில் இதெல்லாம் தவி குளிப்போம் உள்ள. இப்போ தவி குளிக்கிற ஆளும் இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தால் இதில் குளிச்சாதான். லாஸ்ட்டாக தீபாவளி குளித்தோம். அதுக்கு முன்னாடி இந்த கிணத்துல குளிக்கலை. இப்போ பூரா ஷவரில் தான் குளிக்கிறது. இந்த மாதிரி காலம் வந்துருச்சு. நீ போகிற காலத்தில் நீச்சல் கூட யாருக்கும் தெரியாது போலுக்க. ஸ்கூலில் பழகினாத்தேன் சொல்லித்தராங்களாம். ஸ்விம்மிங் பூலில் ஒவ்வொரு ஸ்கூலில் நாங்களாம் அடித்து நீச்சல் அடித்து பழகிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் குளம் குட்டை
இந்த மாதிரி ஏரியாவில் உள்ளே தூக்கி போட்டுருவாங்களே, நாங்களாம் அடித்து வந்துடுவோம் நீச்சல். அந்த மாதிரி தான் நான் பழகினேன். இந்த தோட்டத்துக்கு நட வந்திருக்காங்க. நடவு வேலை இன்றைக்கி ஃபுல்லாக தொலி அடித்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க தோட்டத்தை நடுறதுக்கு. இந்த அக்கா இவங்க தான் நடுறவங்க பாருங்கள், இவங்க தான் நட போகிறாங்க. இது எவ்வளோ நேரத்தில் நட்டுறீங்க? 3 மணி வரைக்குமா? இவங்க தான் நடுறவங்க இந்த அக்கா. இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுல்லக்கா? இப்போ மிஷின் வருதுப்பா, சரி பண்ண முடியல. ஆள் நடுற மாதிரி இல்லை, அதான் மிஷின் வருதுன்றாங்களே. இதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு, சரி பண்ண முடியல. அறுக்கிறதுக்கு இருக்கு மிஷின். மொத கணக்கா பிடுங்கி அடிக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் முடியாது, அதான் விவசாயம் பண்ண முடியாது. ஆனா மிஷின் அடிச்சா உங்களுக்கு வேலை எல்லாம் போயிருல. இப்ப வேலை யார் செய்யறா? நாங்க ஒரு 10 பொம்பளை இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வேலை நீ போற காலத்துல இந்த வேலை எங்களோட சரி. எந்த பொம்பளை வேலை செய்ய மாட்டாங்க. நீ இருக்கிற ஆளுகளுக்கு நடவுன்னு என்னன்னு தெரியாது. இனிமேலுக்கு வரவங்களுக்கு எங்களோட சரி. இது உங்களோட இந்த கலை அழிய போகுது. ஆமா, எங்களோட வேலை பார்க்கறவங்க ஓட போகுது. விவசாயம் என்னன்னு தெரியாம போகுது. விவசாயம் என்னன்னு தெரியாம போகுது. படிச்சு வந்து விவசாயம் பார்க்கலாம்ல? பார்க்கலாம்ப்பா, பார்க்கணும்ல. வெயில கண்டதுமே ஐயா அப்பா ஓடி போகுது இல்ல. ஆமா, இது ஒரு கத்தாழை, கற்றாழைன்னு வாங்கல. இது ஒரு ரகம் பாருங்க எப்படி இருக்கு. புறமே பக்கத்தில் முள்ளு தான், ஃபுல்லாக முள்ளு தான். இது ஃபுல்லாக உயரமாக வளருது. பாருங்க மக்கள், எங்கள் ஊரில் இட்லி கடை இதான். இட்லி கடை பாருங்க, நல்லா. இதே நாங்கள் எங்கள் ஊர் ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுதான் எங்கள் ஊர் 5 ஸ்டார் ஹோட்டல். பாருங்க, இங்கே தான் நாங்கள் இட்லி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. கொரோனா கழிச்சு ஊருக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாரு சாப்பாடு சாப்பிட்றாரு தாத்தா. பாருங்க, இதே இங்கே இருக்கிற மண் செம்மண் காடு. இதை இங்கே வந்து வேர்க்கடலை நல்லா விளையும்.